ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நேச்சோஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நேச்சோஸில் சர்வ் பண்ண சல்சா ரெசிபி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்பவே ஸ்பைசியாக இருக்க போது. வாங்க சூப்பர் ஸ்பைசியான டெக்ஸ்மெக்ஸ் சல்சா ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் எதுனா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. ரைட், இந்த சால்சா ரெசிபிக்கு நான் ஒரு 5 டொமேட்டோஸ் சூப்பர் ரைப் நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டொமேட்டோஸை 1/2 கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கட் பண்ணிங்க. இந்த மாதிரி டொமேட்டோஸோட ஐஸை எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அதோட பல்ப்பை பர்ஃபெக்டாக செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பல்ப்பை நீங்கள் தூக்கி போடக்கூடாது. இந்த பல்ப்பில் தான் நம்ம சால்சா சூப்பர் ஹிட் ஆக போகிற ஒரு டேர்னிங் பாயிண்ட் விஷயமே நடக்க போகுது. ஸோ இந்த பல்ப்பெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுங்க. இதை மாதிரி டீசீட் பண்ணி டொமேட்டோ பல்ப்பை எடுத்துகிட்டு இந்த டொமேட்டோ ஃப்ளஷை தனியாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த பல்ப்பில் ஒரு 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 லெமன் ஜூஸ் ஸ்க்வீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பல்ப் மிக்சரை அப்படியே விட்டுடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆன பிறகு இந்த சால்ட் லெமன் ஜூஸ்லாம் இந்த பல்ப்பு கூட நல்லா ரியாக்ட் ஆகி உங்களுக்கு பல்ப்பில் இருக்க மேக்ஸிமம் ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி சால்சா ஃபினிஷ் பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போது இந்த ஃப்ளஷ் டொமேட்டோவை ஜூலியன்ஸாக இந்த மாதிரி லென்த் வைஸ் கட் பண்ணிவிட்டு உங்களால் எத்தனை ஒன்றா சேர்த்து கட் பண்ண முடியுமோ அத்தனை ஃப்ளஷ் மட்டும் ஜூலியன்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, மெனக்கெடுங்க. இந்த சல்சா நீங்கள் எவ்வளோ ஃபைனாக சாப்பிங் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபைனாக சூப்பராக இருக்கும். இந்த சல்சா ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தியேட்டரில் மற்ற ரெஸ்டாரண்ட்ஸில் கொடுக்குற இந்த நேச்சோஸ் கூட கொடுக்குற எந்த சல்சாவும் உங்களால் வாயில் கூட வைக்க முடியாது. ஐ கேரண்டி தட். அந்த மாதிரி இந்த சல்சா ஒரு ஆத்தன்டிக் டெக்ஸ்மெக்ஸ் ஸ்டைலில் இருக்கும். சூப்பர் ஸ்பைசி ஜூஸி டேங்கின்னு சரியாக இருக்கும். ரைட், கம்மிங் பேக் டு த ரெசிபி. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஆனியனை பர்ஃபெக்டாக ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆனியன்ஸும் உங்களால் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணுங்கள். இந்த 250 கிராம்ஸ்க்கு 1 ஆனியன் தான். இந்த ரேஷியோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 2 க்ரீன் சில்லிஸ். நீங்கள் மீடியம் ஸ்பைசினா 2 க்ரீன் சில்லிஸ் போதும். நல்லா ஸ்பைசி சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா சில்லிஸ் எடுத்துங்க. அந்த சில்லிஸையும் வித் சீடோட ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துங்க. இப்போது இந்த க்ரீன் சில்லிஸ், ஆனியன், டொமேட்டோஸ் இதெல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்த பிறகு ஒரு பவுலில் அசம்பிள் பண்ணிங்க. இதெல்லாம் பவுலில் அசம்பிள் பண்ண பிறகு கொஞ்சமாக சாப்டு கொரியாண்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் நம்ம அந்த பல்ப் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, சோக் பண்ணி ஒரு டிஸ்போசபிள் க்ளவுஸ் போட்டுக்குங்க. அப்படி இல்லைனா பொட்டேட்டோ மேஷர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பல்ப்பை நல்லா க்ரஷ் பண்ணி மேஷ் பண்ணி மேக்ஸிமம் ஜூஸை ஸ்க்வீஸ் பண்ணி ஒரு ஜூஸ் ஸ்ட்ரெயினரில் பாஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த பல்ப்பை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரொம்ப அசிடிக் ஆட் பண்ணி அதில் இருக்கிற எல்லா ஜூஸு டேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் நம்ம சல்சா அசம்பிள் பண்ணியாச்சு. ஃபியூர் சீசனிங் தான் ஆட் பண்ணணும். ஒரு டீஸ்பூன் ரெகுலர் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். தட்ஸ் ஆல். இப்போ நான் ஆல்ரெடி அந்த பல்ப்பில் சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சல்சாவை நேச்சோஸோட ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா மிரட்டி எடுத்துரும், அந்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மேக்ஸ் ஷெஃப். நான் உங்கள் ஷெஃப் நரேஷ். இதே போல் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பபாய்.